வணக்கம். ராமர் தான் 14 வருடம் வனவாசம் செல்ல இருப்பதாகவும் தான் வனவாசம் சென்ற பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சீதையிடம் கூறினார். அதற்கு சீதை, தந்தை, தாய், சகோதரன், மகன், மருமகள் ஆகியோர் தங்கள் தங்கள் முன்வினைக்கேற்ப நன்மை தீமைகளை அனுபவிக்கிறார்கள். ஆனால் மனைவி மட்டுமே தன் கணவனை சார்ந்து நின்று அவருடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறார். ஆகையினால் உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் வனவாசத்தை நானும் அனுபவிக்க வேண்டியவளாகிறேன். தந்தை, மகன், தாய், தோழிகள் யாருமே ஒரு பொண்ணுக்கு அடைக்கலமாக மாட்டார்கள். கணவன் ஒருவனே எல்லா காலத்திலும் அவளுக்கு அடைக்கலம். இவ்வாறு ராமரை பார்த்து கூறிய சீதை மேலும் சொன்னால், அரண்மனை வாசத்தை விடவும், தெய்வீக ரதங்களில் செல்வதை விடவும், சொர்க்கத்தில் வசிப்பதை விடவும் தன் கணவனின் காலடியில் கிடைக்கும் பாதுகாப்பே ஒரு பெண்ணுக்கு மேலானது. உங்களிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என் பெற்றோர்கள் எனக்கு பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது நீங்கள் அதை சொல்ல வேண்டாம். உங்களோடு நான் காட்டுக்கு வருகிறேன். உலக மாட்சியமையை விட கணவனுக்கு பணிவிடை செய்து நிற்பதே ஒரு பெண்ணுக்கு மேலான தர்மம் என்பதை உணர்ந்து என் பிறந்த வீட்டில் வசிப்பது போல் உங்களோடு நான் காட்டில் வசிப்பேன். காட்டில் உங்களை நாடி எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அவர்களுக்கு எல்லா ஆதரவும் அளிக்கும் வல்லமை படைத்த உங்களுக்கு என்னை காப்பாற்றுவது ஒரு பொருட்டல்ல. கனி கிழங்குகளை உண்டு வாழ்வதில் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. மலைகளையும் குளங்களையும் ஏரிகளையும் மற்ற இயற்கை காட்சிகளையும் கண்டு களிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசை உங்களோடு காட்டுக்கு செல்வதனால் எனக்கு நிறைவேறப் போகிறது. உங்களை விட்டு தனியாக சொர்க்கத்தில் வாழ்வதை விட உங்களோடு காட்டிலே வாழ்வதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும். காட்டில் உங்களுக்கு நான் ஒரு சுமையாக இருக்க மாட்டேன். என் வேண்டுகோளை ஏற்று என்னையும் அழைத்து செல்லுங்கள். உங்களை விட்டு பிரிந்தால் நான் உயிர் வாழ மாட்டேன். கண்களிலே கண்ணீர் ததும்ப இப்படி பேசிய சீதையை பார்த்து அவள் மனதை மாற்றும் வகையில் ராமர் பேசத் தொடங்கினார். நீ உயர் குலத்தில் பிறந்தவள், மேன்மையான குணங்களை உடையவள். நான் சொல்வதை கேள். காட்டிலே வாழ்வது என்பது பெரும் துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஆகையால் அந்த எண்ணத்தை விட்டுவிடு. உன்னுடைய நன்மைக்காக தான் நான் இதை சொல்கிறேன். காட்டிலே இன்பமில்லை, மீள முடியாத துன்பம்தான் உண்டு. அங்கே குகைகளில் வாழும் சிங்கங்களின் கர்ஜனை மட்டுமல்ல, மலை சரிவுகளிலே ஓடும் நீரோடைகள் செய்யும் சப்தம் கூட மனதை கலக்கும். வனவாசம் துக்கம் தரக்கூடியது. காட்டிலே சுதந்திரமாக ஓடித்திரியும் வனவிலங்குகள் மனிதனை கண்டால் நொடியில் தாக்கிவிடும். வனவாசம் துக்கம் தரக்கூடியது. முதலைகளால் நிரப்பப்பட்ட காற்று ஆறுகள் சுழல்கள் நிறைந்தது. யாராலும் கடக்க முடியாமல் இருப்பவை. வனவாசம் துக்கம் தரக்கூடியது. பாதைகள் கரடு முரடானவை. கொடிய முட்களும் புதர்களும் நிறைந்தவை. நெடுதூரத்துக்கு நீர்நிலைகள் பார்க்க முடியாமல் இவைகளை கடந்து செல்ல நேரிடும். வனவாசம் துக்கம் தரக்கூடியது. பகலெல்லாம் உணவிற்காக அலைந்து திரிந்துவிட்டு களைத்து போய் இரவில் ஓய்வெடுக்க நினைத்தால் மரங்களில் இருந்து தானாக விழுந்த இலைகள் மீதுதான் படுக்க வேண்டும். வனவாசம் துக்கம் தரக்கூடியது. ஜடை முடி தரித்து மர உரி அணிந்து விரதங்களை காத்து கீழே விழுந்த கனிகளை உண்டு காட்டில் காலம் கழிக்க வேண்டியிருக்கும். வனவாசம் துக்கம் தரக்கூடியது. கடுமையாக வீசும் காற்று, கொடிய விஷம் கொண்ட பாம்புகள், முட்புதர்கள் போன்றவை சேர்ந்து காடுகளை மனிதன் வசிக்க தகாத இடங்கள் ஆக்குகின்றன. ஆகையால் வனவாசம் துக்கம் தரக்கூடியது. அஞ்ச தகுந்தவற்றை பார்த்து கூட அச்சமுறாமல் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை உனக்கு உகந்தது அல்ல. ஆகையால் உன் எண்ணத்தை கைவிடுவாயாக. ராமர் பேசியதை கேட்டு மனம் வெதும்பிய சீதை கண்ணீர் சொரிந்தவாறே பதில் உரைத்தாள். காட்டு வாழ்க்கையில் இருப்பதாக நீங்கள் கூறிய ஆபத்துகள் எல்லாம் எனக்கு உங்கள் அன்பினால் கிடைக்கும் ஆசிகளே. வனவிலங்குகள் உங்களை கண்டால் அஞ்சி ஓடிவிடும். உங்கள் அருகில் நான் இருக்கும்போது தேவர்களின் அதிபதியான இந்திரனால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்னும்போது வனவிலங்குகள் எம்மாத்திரம்? சீதை தொடர்ந்தார். முன்பு என் தந்தையோடு நான் இருந்த காலத்தில் ஒரு முறை ஜோதிட நிபுணர்கள் காட்டு வாழ்க்கையை அனுபவிக்கும் நேரம் எனக்கு வரும் என்று கூறியிருக்கிறார்கள். அங்க லட்சணங்கள் வைத்துக்கொண்டு அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டதிலிருந்து காட்டு வாழ்க்கையை பற்றி என் மனதில் ஒரு ஆசையே தோன்றிவிட்டது. இப்பொழுது அதற்கு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. வனவாசத்தில் உள்ள சங்கடங்களை எல்லாம் எடுத்து சொன்னீர்கள். திட மனமில்லாதவர்களுக்கு தான் அம்மாதிரி சங்கடங்கள் ஏற்படும். பெற்றோர்களால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு இவ்வுலகில் எந்த ஒரு மனிதனை ஒரு பெண் மணக்கிறாளோ அவனுக்கே அவள் மேலுலகிலும் மனைவியாக திகழ்வார் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி இருக்க என்னை உடன் அழைத்து செல்ல நீங்கள் மறுப்பது ஏன்?
இவ்வளவு கூறியும் இறுதியில் நீங்கள் என்னை காட்டுக்கு அழைத்து செல்ல மறுத்தால் நீர் அல்லது நெருப்பு அல்லது கொடிய விஷம் மூலமாக நான் உயிரை விடுவேன். சீதை இப்படியெல்லாம் வாதிட்டாலும் கூட ராமர் அவரை காட்டுக்கு அழைத்து செல்ல சம்மதம் தெரிவிக்கவில்லை. ராமர் மீது மாறாத அன்பு கொண்ட சீதைக்கு கோபம் ஏற்பட்டது. ராமரின் சம்மதத்தை பெற்று விடுவதற்காக அவரை குத்தி காட்டியே சீதை பேசத் தொடங்கினாள். உங்களை மருமகனாக ஏற்ற என் தந்தை ஜனக மன்னர் நீங்கள் ஆண் வடிவத்தை ஏற்றுள்ள ஒரு பெண் என்று அறியாமல் போய்விட்டாரோ? சூரியனைப் போல் ஒளிவீசி திகழ்கின்ற ராமருக்கு தைரியம் என்பது துளியும் இல்லை என்ற பொய்யான வதந்தி பரவி அதை அயோத்தி மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விடுவார்களோ என்று அஞ்சுகிறேன். உங்களையே நம்பியிருக்கும் என்னை புறக்கணிக்க உங்களுக்கு என்ன காரணம் கொண்டு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது? குலத்திற்கே இழிவு தேடுகிற வகையில் நடந்து கொள்கிற பெண் போல் நான் நடந்து கொள்ள மாட்டேன். மனதாலும் வேறொருவரை நினைக்காத நான் உங்களை விட்டு இங்கே எப்படி வாழ்வேன்? கேளிக்கையின் மூலம் பிழைப்பு நடத்த விரும்புகிறவர் போல் என்னை மற்றவர்களிடம் விட்டு செல்ல நீங்கள் நினைப்பது என்ன நியாயம்? நான் இல்லாமல் நீங்கள் வனம் செல்லக்கூடாது. உங்களோடு காட்டுப்பாதையில் நடப்பது எனக்கு அரண்மனையின் நந்தவனத்தில் நடப்பது போலதான். காட்டு வழியில் இருக்கும் புதர்களும் முட்களும் எனக்கு மென்மையான பஞ்சுகளே. காட்டிலே வீசக்கூடிய புழுதி காற்றினால் என் மீது படரக்கூடிய மண் எனக்கு சந்தன பொடியே. அங்கே கிடைக்கிற கிழங்காயினும் சரி கனியாயினும் சரி அது எனக்கு அமிர்தமே. உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் இருப்பிடம் எதுவாயினும் அது எனக்கு சொர்க்கமே. இந்த என் வார்த்தைகளை மீறி நீங்கள் என்னை இங்கு விட்டு சென்றால் நான் விஷம் அருந்தி சாவேன். உங்களால் கைவிடப்பட்ட பிறகு நான் வாழ்வதில் அர்த்தமில்லை. இப்படி கூறிய சீதை கோவென்று உரக்க கதறி அழுதாள். அதை கண்ட ராமர் அவளை வாரி அணைத்து அவளுக்கு ஆறுதல் கூறினார். நீ இல்லாவிடில் எனக்கு சொர்க்கம் கூட துன்பம் தருகிற இடமே. எதை நினைத்தும் என் மனதில் அச்சமும் இல்லை. தன்னை உணர்ந்தவரால் எப்படி கருணையை விட்டுவிட முடியாதோ அதேபோல் என்னால் உன்னை விட்டுவிட முடியாது. உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை அறிந்து கொள்ளவே நான் பற்பல வார்த்தைகளை பேசினேன். என்னுடன் வந்தே தீர்வது என்ற உன்னுடைய மன உறுதியை புரிந்து கொண்டேன். நானோ தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன். கண் எதிரே தெரிகிற நேரடியாகவே உத்தரவிடுகிற தாய் தந்தை ஆச்சாரியான் ஆகியோரை திருப்தி செய்ய முடியாத மனிதரால் கண்ணுக்கு தெரியாமல் எங்கிருந்தோ கட்டளையிடுகிற தெய்வத்தை எப்படி திருப்தி செய்ய முடியும்? நீயும் என்னோடு வந்து விரதங்களை மேற்கொண்டு வனத்தில் வாழ்வாயாக. எனது குலத்துக்கும் உனது குலத்துக்கும் பெருமை தருகிற முடிவை நீ எடுத்திருக்கிறாய். இதனருக்கும் யாசகருக்கும் ஊழியருக்கும் உன்னிடம் உள்ள பொருட்களையெல்லாம் எடுத்து தர்மம் செய்வாயாக. உன்னை நம்பி இங்கு இருப்போருக்கு உன்னுடைய ஆபரணங்கள் ஆடைகள் மற்ற செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து விடுவாயாக. இது முடிந்த பின் நாம் விரைவில் புறப்படுவோம். ராமரின் பேச்சை கேட்டு பெருமகிழ்வு கொண்ட சீதை தான தர்மங்களை செய்ய தொடங்கினாள். இவர்கள் இருவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த லக்ஷ்மணன் துக்கம் தாங்க முடியாமல் அழுதார். பின்னர் ராமரின் காலில் தலையை வைத்து வணங்கி உள்ளம் குமுறி அவர் பேசினார். காட்டுக்கு செல்வது என்று தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் நான் உங்களோடு வந்து உங்களுக்கு முன்பாக கையில் வில்லேந்தி நடந்து பாதுகாப்பளிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் எனக்கு மூவுலக ஆட்சி வேண்டாம், சொர்க்கலோகம் வேண்டாம், தேவர்கள் அடையக்கூடிய நிலையும் வேண்டாம். ராமரோ லக்ஷ்மணன் சொல்லை ஏற்காமல் அவரை தடுக்க முயன்றார். நற்குணம், வீரம், மன உறுதி, தர்மத்தின் பாதை, தவறாத நடை ஆகியவற்றை உடைய லக்ஷ்மணா, என்னிடம் மாறாத அன்பு செலுத்துகிற நீ எனக்கு என் உயிரினும் மேலானவர். ஆனால் என்னோடு நீயும் காட்டுக்கு வந்துவிட்டால் என் தாயார் கௌசல்யையும் உனது தாயார் சுமித்திரையையும் யார் கவனித்துக் கொள்வார்கள்? ஜீவராசிகள் மீது கருணை கொண்டு மழை பொழிகிற வருண தேவன் போல மக்களிடம் எல்லா கருணை பொழிகிற மன்னர் இன்னும் காமத்தினால் கட்டுண்டு இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை அடைய பெறுகிற கைகேயி தேவியார் நமது தாய்மார்களிடம் பரிவு காட்ட மாட்டார். அரசுரிமை பெறுகிற பரதன் தாயார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நமது தாய்மார்களிடம் பரிவு காட்ட மாட்டார். நீதான் இங்கே தங்கியிருந்து உனது முயற்சியினாலும் மன்னரின் கருணையாலும் நமது தாய்மார்களை கவனித்து கொள்ள வேண்டும். இப்படி அவர்களுக்கு பணிவிடை செய்வதால் நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு நிலைநாட்டப்படும், நீ மேன்மைகளும் பெறுவாய். ஆகையால் சுமித்திரையின் மகனே, என் பொருட்டி நீ இங்கே இருப்பாயாக. சொல்வன்மை படைத்த லக்ஷ்மணன் ராமரை மறுத்து இனிமையான வார்த்தைகளை பேசினார். உங்களுடைய தர்மத்தின் ஒளி பரதனுக்கும் வழிகாட்டும். அவர் நமது தாய்மார்களிடம் மிகவும் பணிவோடு நடந்து கொள்வார். இது பற்றி எனக்கு சந்தேகமில்லை. அப்படி அல்லாமல் அரசு உரிமையை பெற்ற ஆணவத்தின் காரணமாக மதி இழந்து பரதன் நமது தாய்மார்களிடம்
முறையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவரை நான் ஒரு நொடியில் வதைப்பேன். அந்த நிலையில் கெட்ட எண்ணம் கொண்டுவிட்ட அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்களையும் மட்டுமல்ல, உலகத்தினரும் அவருக்கு ஆதரவாக வந்தால் அவர்களையும் கூட அழிப்பேன். இது நிச்சயம். எல்லா மேன்மைகளையும் பெற்ற கௌசல்யை தேவியார் தன்னையும் எனது தாயார் சுமத்திரையையும் பாதுகாத்து கொள்ளும் தன்மையுடையவர். என்னை உங்கள் பணியாளாக உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். அது தர்மத்துக்கு விரோதமானது அல்ல. மண்வெட்டியையும் கூடையையும் சுமந்து உங்களுக்கு முன் சென்று நீங்கள் நடக்கும் பாதையை நான் செப்பனிடுவேன். கனி, கிழங்குகள் மற்றும் உண்ண தகுந்த பொருட்கள் ஆகியவற்றை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீ மூட்டி வேள்வி நடத்த தேவையானவற்றையெல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்கள் விழித்திருக்கும் போது சரி, உறங்கும் போது சரி, உங்களுக்கு பணிவிடை செய்வேன். மனம் நெகிழ்ந்த ராமர் சொன்னார், நீ சென்று உனக்கு வேண்டியவர்கள் அனைவரிடமும் விடை பெற்று வா. ஜனகரிடம் வருணன் ஒப்படைத்த 2 தெய்வீக வில்கள் மற்றும் துளைக்க முடியாத 2 கேடயங்கள், தீர்ந்து போகாத அம்புகளை தாங்குகிற 2 அம்பார தூணிகள், ஒளி வீசும் 2 கத்திகள் ஆகியவை நமது ஆச்சாரியார் வசிஷ்ட முனிவரிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் எடுத்துக்கொண்டு எல்லோரிடமும் விடை பெற்று விரைவில் வா. ராமர் கூறியபடியே லக்ஷ்மணன் செய்து முடித்து திரும்பிய பிறகு தான தர்மங்களை செய்வதில் ராமர் முனைந்தார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.